கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு தந்திரத்தால் தப்பிக்கொண்டனர். நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். யோசுவா 9:24. இஸ்ரவேலர் ஒவ்வொரு ராஜாக்களாக முறியடித்து அவர்களின் ராஜ்யத்தை கைப்பற்றி அங்குள்ளவர்களை அழித்து வெற்றி கொண்டு அந்த இடங்களை கைப்பற்றி வருவதைக் கண்ட கிபியோனியர் தந்திரமாக ஒரு காரியத்தை செய்து தங்களை தப்புவித்து கொள்ள அவர்கள் பிரயாசப்பட்டனர். தங்களிடம் உள்ள பழைய பொருட்களையும் உடைகளையும் காலணிகளையும் தண்ணீர் குடுவை போன்ற அனைத்து பழைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு யோசுவாவின் இடத்தில் வந்து தாங்கள் தூர தேசத்திலிருந்து வருவதாகவும் இஸ்ரவேலர் மற்றைய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை விரட்டி அடித்த அனைத்து காரியங்களையும் கேள்விப்பட்டதாகவும் தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு தங்களோடே உடன்படிக்கை பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் சொன்னதை நம்பி அவர்களோடே கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். தமக்கு இவர்களால் ஆபத்து வரும் என்பதை உணர்ந்து தாங்களே தந்திரமாக யோசித்து இஸ்ரவேலை நம்ப வைத்து தங்களை அழிவுக்கு தப்புவித்து கொண்டனர். இந்த கிபியோனியர் 3 நாட்கள் சென்ற பின்னர் அவர்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, தங்கள் அயலகத்தார் என்பது தெரிய வந்தபோது ஏற்கனவே அவர்களோடே உடன்படிக்கை பண்ணியபடியால் இஸ்ரவேலரால் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. எங்களை வஞ்சித்தது என்ன என்று யோசுவா கேட்டான். அவர்களோ, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்து கொடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டது எங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடியால் எங்கள் ஜீவன் நிமித்தம் பயந்து இதை செய்தோம் என்றனர். இப்போதும் நீங்கள் சொல்வதை செய்வோம் என்றனர். அதனால் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கும் அவர் பலிபீடத்திற்கும் விறகு வெட்டும் தண்ணீர் ஊற்றும் வேலையையே செய்து வருகிறார்கள். அன்று ஆகான் இஸ்ரவேலன் கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவன். தேவ கட்டளையை மீறி தீட்டானவற்றை இச்சித்ததால் அதற்குரிய தண்டனை அவனுக்கும் குடும்பத்துக்கும் கிடைத்தது. ஆனால் இங்கு கிபியோனியர் மெய்தேவனை அறியாதவர்கள். அவரது வல்லமையை கேள்விப்பட்டு தமது பிராணனை காத்து கொள்ள தந்திரமாக செயற்பட்டார்கள். அதற்கு தண்டனை கிடைத்தாலும் அவர்கள் அழிந்து போய்விடவில்லை. இன்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அவரது வார்த்தையை அறிந்திருக்கிறோம். தெரிந்து கொண்டே நாம் பாவம் செய்தால் எப்படி தண்டனைக்கு தப்பிக்கொள்வோம்? ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் நிர்விசாரத்தோடு இராதபடி எங்களை காத்தருளும். ஆமேன்.